வெல்கம் டு மாஸ்டர் கீ. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11/5/2024 காலோனியாவுடைய ரிசல்ட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருந்தது. நம்ம நேற்றே சொன்னோம் கண்டிப்பாக வந்து ஏற்கனவே நமக்கு 784ன்னு வந்திருக்கு. அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது 7ஆம் நம்பர் வச்சு 780ன்னு கொடுக்கலாம். 784 அதே மாதிரி 780 அப்படிங்கிற நம்பர் கொடுக்கலான்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 780 780 நமக்கு வந்துருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம நேற்றே சொன்னோம் 183 அதே நம்பர் 183 சி போர்டில் செட் ஆயிருன்னு சொன்னோம். அதே மாதிரி நமக்கு செட் ஆயிடுச்சு. 2 நம்பருமே நமக்கு 73ங்கிற இந்த 2 நம்பருமே நமக்கு ஒரு செம்ம வின்னிங் தான். நமக்கு சி போர்டு 0 கூட நம்ம கணிக்கல. பட் இருந்தாலும் நமக்கு 7ஆம் நம்பரும் 3ஆம் நம்பரும் ஒரு செம்ம வின்னிங். நம்ம எதிர்பார்த்த நம்பர் அதுதான் 73ங்கிற நம்பர் எதிர்பார்த்தோம். ஏன்னா 8ஆம் நம்பருக்கு அதாவது 780 அதே மாதிரி ஏற்கனவே 780 அப்படின்னு இருந்தாங்க. அந்த 780 கணக்கு வச்சு கொடுத்தோம். அதே மாதிரி 183 அந்த கணக்கு தான் நமக்கு இன்றைக்கி செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. 183க்கான வாய்ப்புகள் இருந்தது. 8ஆம் நம்பர் நம்ம சொல்லிட்டோம். 1ஆம் நம்பரு மேலே இருக்குது பார்த்திங்களா, நமக்கு கார்வனியாவில் நமக்கு அதான் கொடுத்தாங்க. கார்வனியாவில் 183 கொடுத்தாங்க. அதை அப்படியே கீழே கொண்டாந்து நமக்கு என்ன கொடுத்தாங்க, 183 அப்படிங்கிற நம்பர் நமக்கு கொடுத்துட்டாங்க. ஒரு அருமையான மெத்தட், அருமையான ஒரு வின்னிங். சரிங்களா? அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து 12/5/2024 உங்களுக்கு என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அக்ஷயாவோட ட்ரா. சரிங்களா? அக்ஷயாவோட ட்ராவில் நமக்கு நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். நாளைக்கு அக்ஷயாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் நமக்கு நாளைக்கு 12ஆம் தேதி ஒரு சில நம்பர்கள் கன்ஃபார்மாக இருக்குது. அது என்ன நம்பர் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். சரிங்களா? ஓகே, இன்றைக்கி நமக்கு பேட்டர்ன் வைஸாக வரதா இருந்தால் என்ன மாதிரி பேட்டர்ன்லாம் வரணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பேட்டர்ன் என்னென்ன பேட்டர்ன் இருக்குது, என்ன பேட்டர்னுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும், அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி எனக்கு ஒரு சில நம்பர்கள் டவுட்டில் இருக்குன்னு சொன்னாமே அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நமக்கு அடிக்கப்பட்ட ட்ரையல் நம்பர் என்ன, 276. சரிங்களா? 276 தான் உங்களுக்கு ட்ரையல் நம்பராக இருக்குது. அது போக நீங்கள் ட்ரா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 651 இது தான் ட்ரா நம்பராக இருக்குது. சரிங்க, இதை பேஸை வச்சு தான் நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி நீங்கள் யாராவது டியர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, டியர் வந்து நம்மளுடைய வின்னிங் பாஸ் அப்படிங்கிற ஒரு சேனல் இருக்குது. அது வேணால் நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டுறோம். நீங்கள் போய் அங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வின்னிங் நம்பராக கொடுத்துட்ருக்குறோம். கண்டிப்பாக நமக்கு டெய்லியும் வந்து லாஸ்ட்டுக்கு 3 ட்ரா வருது. 3 ட்ராவில் ஒரு வின்னிங்காவது கடைசியில் நம்ம கொடுத்துருவோம். சூப்பராக வின்னிங், டெய்லியும் ஒரு வின்னிங்கிற கணக்கு தான். 3 ட்ராவில் டெய்லி ஒரு வின்னிங்காவது கொடுக்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க, நிறைய பேர் வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் அழகாக வின்னிங் வரதுனால தான் நீங்கள் தாராளமாக வர்றீங்க. அதே மாதிரி நமக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்த்தான வின்னிங் நம்ம கண்டிப்பாக கொடுப்போம். அதில் மாற்றமே இல்லை. நீங்கள் வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான வின்னிங். கேஎல்லை விட டிஆரை நம்ம ரொம்பவுமே சூப்பராக கொடுக்குறோம், ரொம்பவுமே பெனிஃபிட்டாக கொடுக்குறோம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். சூப்பராக கொடுக்குறாங்கிறதோட பெனிஃபிட்டாக கொடுக்குறோம், அதான் ரொம்ப முக்கியம். ஒரு போர்டுனாலும் ஒரு போர்டு, நம்ம சி போர்டுனா சி போர்டு சூப்பராக கொடுத்துட்டே இருக்கோம். தொடர்ந்து சி போர்டு வின்னிங் அடிச்சுக்கிட்டே இருப்போம். கண்டிப்பாக நமக்கு எப்போயுமே டியரை பொறுத்த வரைக்கும் சி போர்டு நமக்கு செம்மையாக எடுத்துருவோம். சி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு கவலையே இல்லை, நச்சுன்னு எடுத்துருவோம். சி போர்டு தான் கான்ஃபிடண்ட்டாக. சி போர்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டியரில் 90 ட்ரா இருக்கா, கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு 50 ட்ராவுக்காவது சி போர்டு பக்காவாக எடுத்துருவோம். ஒரே மாதிரி எடுத்துருவோம். வந்துக்கிட்டே தான் இருக்கும். சி போர்டை மட்டும் நம்ம கேட்ச் பாயிண்ட்டாக இருக்கலாம். ஒவ்வொரு போர்டு மட்டும் வேணுங்கிறவங்க ஈஸியாக வந்து வின்னிங் எடுக்கலாம். அந்தளவுக்கு தெளிவாக கொடுக்குறோம் டியரை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? நீங்கள் வாங்க, வரவங்க கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? கம்யூனிட்டி போஸ்ட்டுக்கு போங்க, அங்கே வந்து நம்மளுடைய சேனலுடைய பேஸ்ட் பண்ணி வச்சுருப்போம். நீங்கள் அங்கேருந்து இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? வாங்க பார்க்கலாம். அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு அக்ஷயாட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுப்பாங்க, மேக்ஸிமம் பெண்டிங் நம்பர் தான் கொடுப்பாங்க. அது உங்களுக்கு மாற்றமே இல்லை. பெண்டிங் நம்பர் அப்படி கொடுத்தாங்கன்னா என்னென்ன நம்பர் நமக்கு இருக்குது, இந்த பெண்டிங் நம்பரை வச்சு நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வர வாய்ப்பு இருக்குது. அக்ஷயா பொறுத்த வரைக்கும் பேசிக்காகவே பெண்டிங் நம்பர் தான் வரும், அதில் மாற்றமே இல்லை. அந்த மாதிரி உங்களுக்கு பெண்டிங் நம்பர் வச்சு ஆடுனாங்க அப்படின்னா நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே டவுட்டில் இருக்குது. அது என்னென்ன நம்பர் அப்படிங்கிறது பார்ப்போம். அதே மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து 730 தான் ஆடினாங்க. 730 தான் ஆடினாங்க. இந்த 730 பேச வைக்கும் போது நமக்கு அதே மாதிரி போன வாரம் நமக்கு அக்ஷயாவில் என்ன அடித்தாங்கன்னு அதை பார்த்துருவோமே. அதே மாதிரி 242 அதே தான். நான் இன்றைக்கி என்ன நினைக்கிறேன், இன்றைக்கி கொஞ்சம் டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் தான் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. உங்களுக்கு வந்து டபுள்ஸ் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஏன்னா அக்ஷயாவில் வந்து ஏற்கனவே நமக்கு டபுள்ஸ் தான் ஆடி இருந்தாங்க. அந்த மாதிரி மறுபடியும் டபுள்ஸ் ஆடினாங்கன்னா நமக்கு ஒரு சில நம்பர்கள் டபுள்ஸில் திரும்ப வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நமக்கு டபுள்ஸ் வருது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். உங்களுக்கு எதுவும் டபுள்ஸ் வருது அப்படின்னா தாராளமாக எடுத்துப்பாங்க. அது போக ப்ளஸ் பெண்டிங் நம்பர் கண்டிப்பாக வரும், வராமல் போகாது. சரிங்களா? அந்த வகையில் நமக்கு பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதே பார்த்துருவோம். பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வரக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் நம்பர் வந்து
ஆறாம் நம்பர் வந்து எத்தனை நாளாக இருக்குது? ஏ போர்டு வந்து 1ஆம் நம்பர் வந்து 6 நாளாக இருக்குது. பி போர்டில் 11 நாளாக இருக்குது. பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா 0, 5, 10. சி போர்டில் வந்து நமக்கு என்னவாக இருக்குது? 2ஆம் நம்பர் வந்து சி போர்டில் 10 நாளாக இருக்குது. அதே மாதிரி 3ஆம் நம்பர் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியது வந்து 23 நாளாக இருக்குது இல்லையா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய நம்பர் மட்டும் பார்ப்போம். 5ஆம் நம்பரை பொறுத்தவரைக்கு 12 நாளாக இருக்குது. அதே மாதிரி 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 19, 16, 0. 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் 10 நாளாக இருக்குது. அதே மாதிரி சி போர்டில் வந்து 38ஆம் நம்பர் வந்து 33 நாளாக இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 24 நாளாக இருக்குது. பி போர்டில் 12 நாளாக இருக்குது. சரிங்களா? இதை கணக்கு வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங்க்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சில நம்பர்கள் அதுலேயும் 0 குறிப்பாக நம்ம சொல்லணும். 0 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏ போர்டில் 14 நாளாகவும் சி போர்டில் வந்து 11 நாளாகவும் இருந்துச்சு நமக்கு. சரிங்களா? அது வந்து நமக்கு நாளைக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் தெரியுது. பார்ப்போம் எப்படி வருதுன்னு. கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டு தான் இந்த ட்ராவில் வரணும். அது மாதிரி தான் எதிர்பார்க்குறோம். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக 1 அல்லது 9ங்கிற 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஏன்னா இங்கே வந்து 9ஆம் நம்பர் வைக்கிறாங்கன்னா 936ன்னு வரணும். எனக்கு அது தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 936க்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள். 9, 9, 3, 6 936 அப்படிங்கிற மாதிரி வருது. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க. வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா 136ன்னு வரலாம். இந்த 2 நம்பருமே எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 1ஆம் நம்பர் பேசிக்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. நாளைக்கு பார்ப்போம் எப்படி வருதுன்னு. சரிங்களா? உங்கள் கணக்கில் வருதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். பெண்டிங் நம்பரானு கேட்டால் கண்டிப்பாக பெண்டிங் நம்பர் கிடையாது. 9ஆம் நம்பர் வேணால் பெண்டிங் நம்பர். கிட்டத்தட்ட 23 நாள் இனிமேல் பெண்டிங் நம்பராக இருக்குது. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டு நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்ன நம்பர்னு பார்த்தலாம். எனக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இந்த ட்ராவில் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர், இந்த ட்ராவில் நமக்கு கண்டிப்பாக இது மாதிரி வர வாய்ப்பு இருக்குங்கிற எதிர்பார்க்குற நம்பர் வந்து 8ஆம் நம்பர். 8ஆம் நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 8ஆம் நம்பர் எதனால் ஸ்ட்ராங்காக வருதுன்னா உங்களுக்கு 3க்கு 8, 8க்கு 3 நம்பர் திரும்ப ரிட்டர்ன் அடிக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் மறுபடியும் 3ஆம் நம்பர் வந்து 8ஆம் நம்பர் வந்து பி போர்ட்லேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்க்குறோம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தான் உங்களுக்கு 2ஆம் நம்பர் வரணும். ஏன் 2ஆம் நம்பர் வரணும்னா அதாவது 832 அப்படிங்கிற நம்பர் எனக்கு கணக்கில் வருது. 832 கணக்கில் வருது. ஏற்கனவே 482ன்னு வந்துச்சு. அதை கணக்கு பண்ணி 832 அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்பவுமே ஃபேவரபுளாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. 828, 882 இந்த கணக்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுனால 832க்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது. 2ஆம் நம்பர் பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. சரிங்களா? உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதுன்னா எடுத்துக்கலாம். எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் வருது. அதாவது நம்ம என்ன நினைக்கிறோன்னா வந்தாக்கா 936ன்னு வரும், 136 அந்த கணக்கும். அதே மாதிரி 838 அப்படிங்கிற அந்த 8, 8 to 8 அப்படி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி வந்துருச்சுன்னா கூட வரக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா 3 நம்பர் ஒரே மாதிரி வச்சுட்டாங்க அப்படின்னா 838, ஏன்னா 882ங்கிற நம்பர் இருக்கு இல்லையா, அதை கனெக்ட் பண்ணி 838ங்கிற நம்பர் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா 1, 3 காம்பினேஷன் மேலே வந்துருக்கு பார்த்திங்களா. அங்கே வந்து பார்த்திங்கன்னா 1, 8, 3 காம்பினேஷன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வந்து ஆடுவாங்க. அப்படி ஆடுறதுக்கும் அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிறதுனால தான் அந்த நம்பர் வருதுன்னு எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி நம்பர்கள் உங்கள் கணக்கில் வருதுன்னா கூட நீங்கள் விட்டுறாதீங்க, டக்குன்னு பிடிச்சிக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி தான் நம்ம சி போர்டையும் எதிர்பார்க்குறோம். சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நாளைக்கு என்ன எதிர்பார்க்குறோம்னா 4ஆம் நம்பருங்க. ஏன்னா எதுக்காக 4 நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னங்க 4 நம்பர் சம்மந்தமே இல்லாமல் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வரும். ஏன்னா 0க்கு 4ங்கிறத எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக படுது. நாளைக்கு 0க்கு 4ங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி 0க்கு 4 அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கிறதுனாலையும் கொடுக்குறோம். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். 0 ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும், வரக்கு வாய்ப்பு இருக்குது. 0க்கு 4 அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக, 4ஐ பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் வந்து 0க்கு 4ங்கிற நம்பர் தான் அதிகமாக கொடுப்பாங்க. உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 0க்கு 4ன்னு கொடுத்துருக்காங்களா, 0க்கு 9ன்னு கொடுத்துருக்காங்களா. சரிங்களா? அந்த கணக்கு தான் நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? 0க்கு 1ன்னு கொடுப்பாங்களாங்க அப்படின்னு கேட்டால் 0க்கு 1க்கு பதிலாக 0க்கு 6ங்கிற நம்பர் கொடுத்துட்டாங்களா. அப்போ அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் நம்ம என்ன கொடுப்பாங்க, இந்த மாதிரி கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா இங்கே பாருங்கள் 8க்கு 0ன்னு கொடுத்துருக்காங்களா, 8க்கு 0னா அப்போ 3க்கு 0 கொடுப்பாங்க. அப்போ 3ஆம் நம்பரும் நாளைக்கு வரணும் பி போர்டில், சி போர்டில். இப்போ 3ஆம் நம்பர் சி போர்டில் வர மாதிரி இருக்குதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க. இருந்துச்சுன்னா கூட எடுத்துங்க. ஆனால் நாளையை பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்ம் நம்பர் இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். நாளைக்கு வந்து 9ஆம் நம்பர் கன்ஃபார்மாக தெரியுது. அதே மாதிரி 2ஆம் நம்பர் கன்ஃபார்மாக தெரியுது, 4ஆம் நம்பர் கன்ஃபார்மாக தெரியுது, 3ஆம் நம்பர் கன்ஃபார்மாக தெரியுதுதா. இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. பாருங்கள், உங்களுக்கு எது மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுங்க. இல்லைங்க நீங்கள் சொன்னதோட சம்மந்தமே இல்லாமல் ஒரு 6ஆம் நம்பர் வருதுங்கன்னா எடுத்துக்கங்க. ஏன்னா 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது. 3 காருன்னு ஆடுவாங்க, 0 காருன்னு ஆடுவாங்க. அந்த மாதிரி ஆடுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் 9, அதே மாதிரி 2, 8, 4 இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது.
ட்ரை பண்ணி பாருங்கள். 2 நம்பர் வந்து அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. இதுக்குள்ளே தான் ஓவரால் நமக்கு வின்னிங் இருக்குது அதிகபட்சமான வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.